அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த தேசத்தையே குலுங்க வைத்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால் தமிழகத்திலே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. எந்த ஒரு அமைப்பும் முன்னெடுக்காமல் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் அணிதிரண்டு எழுந்து எழுச்சி பெற்று நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது. அதேபோல தற்பொழுது கல்லுக்கான போராட்டமும் தமிழகத்திலே தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை, தமிழகத்தினுடைய பாரம்பரிய சுதேசி பானத்தை, ஆரோக்கியமான இயற்கை பானத்தை, கல் உணவை, கல் பானத்தை, தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக மீண்டும் தமிழகத்திலே அத்தகைய ஒரு போராட்ட சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சமூக சிந்தனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்திலே கல்லுக்கு அனுமதி வேண்டும் என்று விவசாயிகளும் பல சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராடிக்கொண்டு குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு கல்லுக்கு அனுமதி கொடுப்பதற்கு மறுப்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் அற்பமானதாக இருக்கிறது. மது ஆலைகளிலே தயாரிக்கப்படக்கூடிய மது வகைகளை அவைகள் கலப்படமில்லாமல் தயாரிப்பதற்காக மிக சுலபமாக கண்காணித்து கொள்ள முடியும். ஆனால் பனை, தென்னை மரங்களிலே உற்பத்தி செய்யக்கூடிய கல்லை அதை கலப்படமில்லாமல் தயாரிப்பதற்கு கண்காணிப்பது என்பது இயலாத காரியம். ஒவ்வொரு பனை மரமும் ஒவ்வொரு தென்னை மரமும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளாக இருக்கிறது. எனவே அரசினால் இந்த லட்சோப லட்சம் மரங்களை உற்பத்தி செய்யப்படக்கூடிய கல் உற்பத்தியை கண்காணிக்க முடியாது. அதனால்தான் அனுமதி கொடுக்கவில்லை என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் கல் உற்பத்தி செய்யப்படுகிறது. கல்லுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அரசுகளெல்லாம் கண்காணித்து நடைமுறைப்படுத்துகிற பொழுது தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வக்கில்லாத அரசாக இருக்கிறதா, அதற்கான திராணி இல்லாத அரசாக இருக்கிறதா என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியாது. தமிழக அரசு சொல்லக்கூடியதெல்லாம் வெறும் நொண்டிச்சாக்காடுகள்தான். உண்மையிலேயே இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மதுபான ஆலைகள் அனைத்தும் அரசியல் செல்வாக்கு பெற்ற ஆளும் கட்சி, எதிர்க்கட்சிகளை சார்ந்த அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களினுடைய ஆலைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலைகளின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மது வகைகளின் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பெரும் பணம் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. கல்லுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் டாஸ்மார்க்கினுடைய விற்பனை குறைந்து போய் இந்த வருமானங்கள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அச்சத்திலேதான் தங்களுடைய சுயநலத்திற்காக கல்லுக்கு அனுமதி கொடுக்காமல் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அச்சம் அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தேவையற்ற ஒன்று என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லுக்கு அனுமதி கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய வருமானத்திற்கு அந்த டாஸ்மார்க் விற்பனைக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்பட்டு விடாது. டாஸ்மார்க்கிலே குடிக்கின்றவர்களும் பார்களிலே குடிக்கின்றவர்களும் பீர், பிராந்தி, விஸ்கி என்று
அந்த வெளிநாட்டு சாராயங்களை குடித்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த கல்லுக்காக அவர்கள் இறங்கி வந்து விட மாட்டார்கள். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி போன்ற அந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கெல்லாம் காரணம் அவர்கள் அந்த டாஸ்மார்க்கிலே அதிக விலை கொடுத்து வாங்கி குடிக்க முடியாதவர்கள்தான் குறைந்த விலையிலே கள்ளச்சாராயம் கிடைக்கிறதே என்று குடித்துவிட்டு ஏழை எளிய குடிகார மக்கள் கொத்து கொத்தாக செத்துப்போவது என்பது தமிழகத்திலே ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய கள்ளச்சாராய சாவுகளையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முழுமையான நிவாரணம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி கல்லுக்கு அனுமதியளிப்பதுதான் என்று இன்றைக்கு சமூக சிந்தனையாளர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். கல் ஒரு மது அல்ல, அது போதைப்பொருள் அல்ல. கல் ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது. கல் ஒரு ஆரோக்கியமான பானமாக இருக்கிறது. மிக குறைந்த அளவிலே ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சுதேசி பானமாக கல் இருக்கிறது. இந்த கல்லுக்கு அனுமதி கொடுப்பதன் மூலமாக அந்த விலையுயர்ந்த சாராயங்களை குடிக்க முடியாதவர்கள் இந்த எளிய பானத்தை, அரிய பானத்தை, அற்புதமான பானத்தை அவர்கள் அருந்திக் கொண்டு ஆரோக்கியமானவர்களாக வலம் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் என்பதுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு பல பானங்களுக்கு அனுமதி கொடுத்து, பல மது வகைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து மக்களினுடைய உடல்நிலையை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்களினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு தமிழகத்தினுடைய பாரம்பரிய பானமான கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். சுதேசி பானமான கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க துவங்கியிருக்கிறது. பண்டைய காலங்களிலே இருந்து தமிழகத்திலே கல் என்பது ஒரு உணவுப் பொருளாக அனைத்து மக்களும் பயன்படுத்தி கொண்டிருந்த, பொது நிகழ்வுகளிலே மக்களை உபசரிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு சிறந்த பானமாக கல் இருந்திருக்கிறது. அவை பிராட்டியார் காலத்திலேயே மன்னர்களை அவை பிராட்டியார் அவர்கள் சந்தித்த பொழுது கல் கொடுத்து உபசரித்து சிறப்பு செய்தார்கள், மகிழ்வித்தார்கள் என்பதை அவை பிராட்டியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இத்தகைய தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க ஒரு பானத்திற்கு, தமிழகத்தினுடைய சுதேசி பானத்திற்கு தமிழக அரசு தடை விதித்து கொண்டு இருப்பது என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய உணர்வுகளை புறக்கணிப்பதாக இருக்கிறது. இதற்கு தீர்வு எட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணங்களை, இந்த கருத்தை, இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே மிகப்பெரிய உண்ணாவிரத வேள்வி. இது போராட்டமல்ல, ஒரு வேள்வி. தமிழக மக்களினுடைய உணர்வுகளை, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பினை, தமிழகத்திலே இன்றைக்கு 30 கோடி பனைமரங்கள் இருந்தது, இன்றைக்கு 5 கோடியாக அழிந்து கொண்டிருப்பதை, அந்த பனைமரத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு கல்லுக்கு அனுமதியளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இத்தகைய நிலைமைகளையெல்லாம் அரசுக்கு புரிய வைப்பதற்கும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய உண்ணாவிரத வேள்வி நடைபெறுகிறது. இதிலே அனைத்து மக்களும் கலந்து கொள்வதற்கு இன்றைக்கு அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசிற்கு இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம். அவர்கள் உண்மைகளை புரிந்து கொண்டு உழவர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய, தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை காக்கக்கூடிய இந்த மகத்தான செயலை நிறைவேற்றுவதற்கு
கள்ளுக்கு தமிழகத்திலே அனுமதி அளிக்கப்பட வேண்டும். அப்படி அனுமதி அளிக்கப்படுவது என்பது தவிர்க்கப்படும் என்று சொன்னால் தமிழகத்திலே மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக கள்ளுக்கான போராட்டம் அது மிகப்பெரிய அளவிலே இங்கே வெடிக்கும் என்பது தவிர்க்க முடியாத உண்மை நிலையாகும். தமிழக அரசு உடனடியாக கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி அனுமதி அளிப்பதற்கு அரசினுடைய கவனத்திற்கு அதை கொண்டு செல்வதற்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி அனைவரும் சென்னையிலே கூட வேண்டும். அந்த மகத்தான வேள்வியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை விவசாயிகள் முன்வைக்கிறார்கள்.